Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு பயாலஜி யூனிட் 14 லாங் ஆன்சர் 2 படிக்கலாம். வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன்? கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன்னா என்னன்னு ஒரு ஷார்ட் டெஃபினேஷன் எழுதணும். அண்ட் தென் டிரான்ஸ்பிரேஷனோட முக்கியத்துவம் பற்றி எழுதணும். This is an important question and it's easy also. Transpiration is the evaporation of water from the aerial parts of the plant, especially through stomata in leaves. இந்த பிளாக் இங்கில் எழுதியிருக்கிறத நீங்கள் எழுத வேண்டாம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர்னா என்ன? இப்போ நம்ம வாட்டர் ஹீட் ஆகிறப்ப என்ன வாட்டர் எவாப்ரேட்ஸ், சேஞ்சஸ் டு வாட்டர் வேப்பர் இல்லையா? அதுதான் எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் சேஞ்சஸ் இன்டு வாட்டர் வேப்பர். ஸோ இங்கே வந்து நம்ம ஹீட் பண்ணுறது கிடையாது. வாட் இஸ் ஹேப்பனிங்? சன்லைட் மூலமாக வாட்டர் எவாப்ரேட் ஆகுது. ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த டெஃபினேஷனில். ஏரியல் பார்ட்ஸ்னா என்ன? கிரவுண்டுக்கு மேலே இருக்க பார்ட்ஸ் எல்லாமே ஏரியல் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ கிரவுண்டுக்கு மேலே என்ன இருக்கு? லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த லீவ், ஸ்டெம்ஸ், ஃப்ளவர்ஸ்லேருந்து என்ன வாட்டர் எவாப்ரேட் ஆகுது. எஸ்பெஷலி த்ரூ ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டாங்கிறது மைன்யூட் போர்ஸ், லீவ்ஸில் இருக்க மைன்யூட் போர்ஸ், நம்மளால பார்க்க முடியாது. அந்த மைன்யூட் போர்ஸ் தான் ஸ்டொமேட்டான்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் லாஸ் அக்கர்ஸ் த்ரூ டைனி போர்ஸ் கால்டு ஸ்டொமேட்டா விச் இஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் இது வழியாக எவாப்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் இந்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலின்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க? Because transpiration occurs through different parts of plant like lenticels in stems, cuticle, waxy surface. So lenticels and cuticle மூலமாகவும் water evaporate ஆகும், but that is only a very very tiny quantity. So major amount of water எது வழியா evaporate ஆகுது? ஸ்டொமேட்டா வழியா evaporate ஆகுது. அதனால தான் especially through stomata. Definition மறுபடியும் ஒரு தடவை படிச்சிடலாம். Transpiration is the evaporation of water from the aerial parts of the plant, especially through stomata in leaves. So next, importance of transpiration பார்க்கலாம். உங்க புக்ல பேஜ் நம்பர் 203ல இருக்கு. First point, creates transpirational pull for transport of water. Water evaporate ஆகிறப்ப ஸ்டொமேட்டா வழியா லீவ்ஸ்லேருந்து வாட்டர் எவாப்ரேட் ஆகிறப்ப என்ன ஆகும்? ப்ரெஷர் இஸ் கிரியேட்டட் அட் த டாப் டு புல் மோர் வாட்டர். இப்போ மேலே இருந்து கீழே இருக்க வாட்டரை மேலும் உறிஞ்சுறதுக்கான ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். கீழே மீன்ஸ் எங்கே? ஃப்ரம் த ரூட்ஸ். ஸோ இந்த புல்லிங் ஃபோர்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம்? டிரான்ஸ்பிரேஷனல் புல்லுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்ட்ரா போட்டு ஜூஸை உறிஞ்சி குடிக்கிறப்ப என்ன ஆகும்? The pull from the top moves the liquid upward. அந்த liquid அந்த straw வழியா மேலே போகும் இல்லையா? அதே கான்செப்ட் தான். அது மாதிரி the pressure created at the top to pull more water from the roots is called transpiration pull. அடுத்த சிக்னிஃபிகன்ஸ் என்ன? supplies water for photosynthesis. photosynthesisங்கிறது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் என்ன நடக்கும்? வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சன்லைட் இது மூணும் கம்பைன் ஆகி it generates food. Plant generates food and oxygen is released. So இதுக்கான வாட்டரை எது சப்ளை பண்ணுது? transpiration. It takes the water from the roots and it supplies to all the parts of the plant. So அந்த வாட்டர் தான் photosynthesisக்கு யூஸ் ஆகும். இன்டைரக்டா ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு transpiration ஹெல்ப் பண்ணுது. Now, third significance, transports minerals from soil to all parts of the plant. இப்போ நம்ம மேன்யூர் போடுறோம் இல்லையா? உரம் போடுறோம். எங்கே நம்ம போட போகிறோம்? அந்த வேர் பக்கத்தில் இருக்க மண்ணில் போடுவோம். ஸோ அப்போ நம்ம தண்ணி ஊற்றுறப்ப என்ன ஆகும்? மினரல்ஸ் dissolved in water or absorbed from the soil by roots. ரூட்ஸ் அதை அந்த மினரல்ஸ் dissolve ஆன வாட்டரை அப்சார்ப் பண்ணி what it does is it sends it to the other parts of the plant. As water moves upward due to transpiration, இப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? மேலே ப்ரெஷர் கிரியேட் ஆகி அந்த ப்ரெஷர்னால ரூட்ஸில் இருந்து வாட்டர் புல் அப் ஆகும்.
it moves upward. So அப்ப இந்த minerals dissolve on a water, it goes up and the minerals are also carried to stems, leaves, flowers and fruits. அதுதான் third function. Transports minerals from soil to all parts of the plant. அடுத்த significance என்னன்னா it cools the surface of the leaves by evaporation. இப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம், வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் த லீவ் சர்ஃபேஸ். அப்போ எவாப்ரேட் ஆகுறப்ப அந்த பிளான்ட்ல இருக்க ஹீட் என்ன ஆகும், இட் கெட்ஸ் ரிமூவ்டு. அதனால ஹீட் வெளியே போகிறதுனால இட் கூல்ஸ் த பிளான்ட். இப்போ நம்மளுக்கு வேர்க்கிறப்ப என்ன ஆகும், நல்லா வேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பாடி கூல்ஸ் டவுன். ஸோ அதே மாதிரி தான் டிரான்ஸ்பிரேஷன் கூல்ஸ் த லீவ்ஸ். ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கூல்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ் பை எவாப்ரேஷன். இப்போ லாஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், கீப்ஸ் த செல்ஸ் டர்ஜிட், ஹென்ஸ் மெயின்டைன்ஸ் தயர் ஷேப். டர்ஜிட்னா என்ன, ஸ்வோலன், ஃபேர்ம் அண்ட் டைட். அது நல்லா ஒரு செழிப்பாக இருக்கிறது, நல்ல வளமாக இருக்கிறத வந்து ஸ்வோலன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வாட்டர் கண்டென்ட் இருந்தால் தான் அந்த செல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தனாக, ஸ்வோலனாக, நல்லா ரிஜிடாக இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னா இட் மெயின்டைன்ஸ் த ஷேப் ஆஃப் த பிளான்ட். அப்போ நல்லா லீவ்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஸ்டெம்ஸ் தே ஸ்டே அப்ரைட், பிளான்ட்ஸ் வந்து அப்படியே வாடி தொங்காமல் இருக்கும். ஸோ இட் மெயின்டைன்ஸ் தேர் ஷேப், கீப்ஸ் த செல்ஸ் டர்ஜிட் அண்ட் ஹென்ஸ் மெயின்டைன்ஸ் தேர் ஷேப். இது டிரான்ஸ்பிரேஷன். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இங்கே ஒரு ஆக்ரோனிம் கொடுத்துருக்கேன், சிஎஸ்கே, கூல் டிரான்ஸ்போர்ட். சி ஃபார் கிரியேட்ஸ் டிரான்ஸ்பிரேஷனல் புல், அண்ட் தென் எஸ் சப்ளைஸ் வாட்டர், கே கீப்ஸ் த செல்ஸ் டர்ஜிட், கூல் கூல்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ், டிரான்ஸ்போர்ட்ஸ் மினரல்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டும் ஞாபகம் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கிளிக் ஆன் த லைக் பட்டன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.